கர்நாடகா பங்களாதேஷ் மாதிரியும் பாகிஸ்தான் மாதிரியும் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்துல சிஇடி எனக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மாணவர்கள் எழுத வந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு விட்டு வச்சிருக்காங்களா, எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றாங்கன்னு செக் பண்றது வழக்கம் தான். ஆனா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு படி மேல போய் என்ன பண்ணியிருக்காங்க, மாணவர்கள் யாராவது பூணல் அணிந்திருந்தா அந்த பூணலை கழட்டி வச்சுட்டு வெளியே உள்ள வாங்க, நீங்க பூணல் போட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டோன்னு அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க. பெங்களூர், சிக்மங்களூர் போன்ற பல இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பல மாணவர்கள் பயந்துகிட்டு கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. சிலர் எங்களோட உரிமை இது, எங்களோட வழக்கம் இது, நாங்க கழட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத கிடையாது. இந்த பிரச்சனையே கர்நாடக மாநிலத்தில் எதுக்காக வருதுன்னா, கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடியது காங்கிரஸ் கட்சி. அதுலயும் சித்தராமையா தான் முதலமைச்சராக இருக்காரு. இந்த சித்தராமையாவுக்கு பேக்கப் இருக்கக்கூடிய சமுதாயம் எதுனா சிறுபான்மை சமுதாயம் தான் அவருக்கு பேக்கப்ல இருக்கு. அவர் முதலமைச்சராக இருக்காரு. DK சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டீல்னா, முதல் 2.5 வருஷம் சித்தராமையாவும், மறு 2.5 வருஷம் வந்துட்டு DK சிவகுமாரும் முதலமைச்சரா இருக்கணும் தான் டீல். ஆனா அதை மீறி சித்தராமையா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தக்க வைக்கிறதுக்காக அவருக்கு பேக்கப் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரியான இழிவு செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு சித்தராமையா. நீங்க பூணல் அணிவதனால ஒருத்தர் எப்படி காப்பிடிக்க முடியும்? ஒரு பேசிக் சென்ஸ் வேணாமா? பூணல் வந்துட்டு ஒரு காட்டன் மெட்டீரியல், ஒரு பஞ்சில் தயாரிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதனால யாராவது காப்பிடிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதை இன்டென்ஷனாவே இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபடணும். அப்பதான் எனக்கு பின்னாடி, அதாவது சித்தராமையாக்கு பின்னாடி சிறுபான்மை சமூகம் வருவாங்க, நான் மீதி இருக்கக்கூடிய காலத்துல முதலமைச்சரா நான் தொடர முடியுன்றதுக்காக தான் சித்தராமையா இது போன்ற ஒரு இழிவு செயலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹிஜாப் போன்ற விஷயத்துக்காக காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராட்டம் பண்றாங்க. ஹிஜாப் வந்து எக்ஸாம் ஹாலில் போடக்கூடாதுன்னு மட்டும்தான் கர்நாடகாவில் சொன்னாங்களே தவிர்த்து பிற இடத்துலலாம் போடலான்னு சொன்னாங்க. ஆனா ஹிஜாபுக்கும் பூணலுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதை பயன்படுத்தி மத அரசியல் பண்றது காங்கிரஸ் கட்சி. இதை கண்டிச்சது பாஜகவின் தேசிய இளைஞரணி தலைவரும் பெங்களூர் தெற்குடைய எம்பியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இந்துக்களுக்கு இந்த நாட்டில் வாழ்றதுக்கு உரிமையே இல்லாம போயிடும் காங்கிரஸ் மீண்டும் வந்துச்சுன்னா. காங்கிரஸும் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளும் எங்கெல்லாம் ஆட்சி பண்றாங்களோ அங்க இந்துக்களோட உரிமை மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை, வெஸ்ட் பெங்கால் உட்பட.